தர்மபுரியில் தனியார் பர்னிச்சர் கடைக்குள் நள்ளிரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. கோடிக்கணக்கிலான ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி நாசம். தர்மபுரியில் கணேசா சினிமா தியேட்டர் இருந்த இடத்தில் தனியார் பர்னிச்சர் கடை ஒன்றிற்குள் நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கோடிக்கணக்கிலான ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. பர்னிச்சர் கடைக்குள் பற்றி எரிந்து பரவிய தீயானது அருகருகே உள்ள 2 வங்கிகள், தனியார் ஸ்கேன் சென்டர், வெள்ளி நகைக்கடை ஆகியவைக்குள்ளும் தீ பற்றியது. 3 தீயணைப்பு வாகனங்களிலும் நகராட்சி வாகனங்கள், டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்க முயன்றும் பலனளிக்கவில்லை. நள்ளிரவு சுமார் 12:30 மணியளவில் சிறியதாக பற்றத் தொடங்கிய தீ கட்டுக்கடங்காமல் எரிந்து வருகிறது. சுமார் 5 மணி நேரத்தை கடந்தும் தீயை தற்போது அணைக்க முடியவில்லை. தீ பற்றி எரிந்து வரும் பர்னிச்சர் கடைக்கு பின்புறம் ஏராளமான குடியிருப்புகள் இருந்து வருகிறது. குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்து வரும் தீ ஒரு புறம், அதிலிருந்து வெளியேறும் கரும்புகையானது தர்மபுரி பேருந்து நிலையம் வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்திற்கு பரவியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டது. தர்மபுரியிலிருந்து சேலத்திற்கும், சேலத்திலிருந்து தர்மபுரி நகருக்குள் வரும் வாகனங்கள் மாற்று வழியாக திருப்பிவிடப்பட்டது. விடிய விடிய கட்டுக்கடங்காமல் தீ மேலும் மேலும் பரவி பற்றி எரிந்து வருகிறது. தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட மற்ற வாகனங்களில் அடுத்தடுத்து தொடர்ந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. நல்வாய்ப்பாக தற்போது வரை எந்தவித உயிர் சேதமோ காயங்களோ யாருக்கும் ஏற்படவில்லை. தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் இடத்திலிருந்த 2 மின்சார டிரான்ஸ்பார்மர்களில் மின்சார சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஏசுபாதம் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டார். இந்த தீ விபத்தை குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அப்படியே ரெடிங்க அந்த சைடு போயிடலாம். வண்டி அங்கே அப்படியே